வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நாட்டிற்குள் வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள். வாகன உரிமையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். மருந்து விலை குறைப்பது தொடர்பில் விசேட கலந்துரையாடல். தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த ஏப்ரல் மாதத்தில் 1,74,608 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். குறித்த விடயத்தை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறையானது நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றுவதுடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10% அதிகமான பங்களிப்பையும் மில்லியன் கணக்கான வேலைவாய்ப்புகளையும் வழங்குகின்றது. அழகிய கடற்கரைகள், வனவிலங்குகள், பழங்கால கல்வெட்டுக்கள், தேயிலை தோட்டங்கள் மற்றும் இந்து புத்த கோயில்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்குள் ஈர்க்கின்ற விடயங்களாக அமைந்துள்ளன. அதன்படி ஜனவரி மாதம் 1 இருந்து ஏப்ரல் மாதம் 30 வரையான காலப்பகுதியில் 8,96,884 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். ஏப்ரல் மாதத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 38,744 ஆகும். மேல் மாகாணத்தின் வாகன வருமான அனுமதி பத்திரங்களை பெறவுள்ளவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி வாகனத்திற்கு அபராதம் விதிக்காமல் வாகன வருமான உத்தரவு பத்திரங்களை இறுதி நாளான 2025 மே 5 மற்றும் 6 பெறவுள்ளவர்களுக்கு பிரிதொரு நாளில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர்கள் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு பணிகள் தொடங்கும் முதல் நாளில் அபராதமின்றி கட்டணத்தை செலுத்தி வாகன வருமான அனுமதி பத்திரத்தை பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மேல் மாகாணத்தில் வாகன வருமான அனுமதி பத்திரங்களை வழங்கும் அனைத்து கருமப்பீடங்களும் மே 5 மற்றும் 6 மூடப்பட உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் 6 நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலின் போது தேர்தல் பணிகளுக்காக அதிகாரிகள் விடுக்கப்பட வேண்டியிருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மேல் மாகாண பிரதம செயலாளர் SL தம்பிக்க கே விஜயசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மருந்து விலைகளை குறைக்க வேண்டியதன் அவசியம் மற்றும் அதற்கான அரசாங்கத்தின் ஆயத்தம் குறித்து சுகாதார அமைச்சில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் மருந்துகளின் விலைகளை குறைக்க வேண்டியதன் அவசியத்தையும் பற்றாக்குறை இல்லாமல் மருந்துகள் விநியோகத்தை உறுதி செய்வதன் அவசியத்தையும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெளிவுபடுத்தியுள்ளார். செலவு, காப்பீடு மற்றும் விநியோக மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அதிகபட்ச சில்லறை விலையை 80% வழங்கினால் மட்டுமே மொத்த விற்பனையாளர்களுக்கு 18% லாபம் ஈட்ட முடியும் என்று தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் விலைக்குழு வலியுறுத்தியுள்ளது. விலை நிர்ணய சூத்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் பொதுவாக பயன்படுத்தப்படும் பல மருந்துகளின் தற்போதைய விலைகள் மற்றும் விலை குறைப்புகள் குறித்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு மருந்து முதலீட்டு சபைக்கு அமைச்சர் வலியுறுத்தியுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சப்ரகமுவ, மத்திய, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கொட்டி தீர்க்கப் போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நாட்டிற்குள் வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள். வாகன உரிமையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். மருந்து விலை குறைப்பது தொடர்பில் விசேட கலந்துரையாடல்.
இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.